Hello friends, AVP chemistry class. Today's topic 2023 நடந்த assistant chemist trainee exam question paper discussion. First question, what does the following expression represent? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் டு ஒன், இந்த திஸ் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ஒன் ஆனால் அதோட கண்டிஷன் என்னென்னா நார்மலைசேஷன். ஓகே, ஸோ அப்போ இதோட கண்டிஷன் வந்து நார்மலைசேஷன். ஸோ அப்போ இங்கே எதெல்லாம் நார்மலைசேஷன் இருக்குது? த நார்மலைசேஷன் ஆஃப் 2p வேவ் ஃபங்க்ஷன், தென் நார்மலைசேஷன் ஆஃப் 1s வேவ் ஃபங்க்ஷன். இது மட்டும்தான் பாசிபிள். ஓகே, ஸோ வந்து இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எ வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்னா psi. Okay, so in quantum mechanics a wave function is said to be normalized. ஸோ அப்போ எதை வந்து இந்த நார்மலைஸ்டுன்னு சொல்கிறோமோ அப்போ அது வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும். when an integral of its probability density, அதுதான் என்னென்னா psi squared probability density in overall all space is equal to 1. ஸோ இது வந்து எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா 100% ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் த எலக்ட்ரான் சம்வேர் இன் ஸ்பேஸ். ஸோ 100% வந்து ப்ராபபிலிட்டியை இது ஃபைண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் எ வேவ் ஃபங்க்ஷனை வந்து psi, அதுதான் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி நார்மலைஸ்டுனா இதோட வந்து இன்டெக்ரல் டென்சிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும். ஸோ this signify 100% probability to find the electrons. ஓகே, தென் அப்போது வந்து இந்த ஆல் ஸ்பேஸ் இது இஸ் ஈக்குவல் டு 1, dV ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா dV வந்து வால்யூம் எலமெண்ட் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து இப்போது டிவி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எலமெண்ட்டை நம்ம ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேடியல் டிஸ்டன்ஸ். ஆரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது வந்து ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் ஆங்குலர் டிபெண்டன்ஸ் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தீட்டா அண்டு பை. ஓகே, தீட்டா அண்டு ஃபையை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து ஆங்குலர் டிபெண்டன்ஸ்னையும் வந்து ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக்னா அது வந்து இது வேவ் ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ். இது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு எலமெண்ட் சொல்லியிருக்காங்க டிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், தென் சைன் தீட்டா dr d theta then d5. இதில் வந்து இந்த இருக்க ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவோட வேல்யூ இந்த சைன் தீட்டா 0 to பை, தென் 5 அதோட வேல்யூ 0 to 2π. இதோட வேல்யூ என்னென்னா 4π. ஓகே, இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். இது எதை கொடுக்குது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். 4π. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் வந்து 4π. ஸோ அப்போ டிவி ஈக்குவல் இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஆர் ஸ்கொயர் இது போயிடுச்சு, தென் இது போயிடுச்சு, இங்கே வந்து டிஆர் இருக்குது. இதுக்கு பதிலாக 4π ஆர் ஸ்கொயர் டிஆர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் டிவிக்கு. ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே ஒரு சைஸ் ஸ்கொயர் இருந்துச்சு. அப்போது நம்ம இது வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக். அப்போது என்ன கிடைக்குது? இந்த சைஸ் ஸ்கொயர் இருக்கா, சைஸ் ஸ்கொயர் இது வந்து ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக்னால ஆர், தென் ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன கிடைச்சது 4π ஆர் ஸ்கொயர்
dr இது கிடச்சிருக்கா? ஓகே. ஸோ 0 to இந்த இன்ஃபினிட்டி இது வந்து நார்மலைஸ்டுனால ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஐடென்டிஃபை த ஆர்பிட்டால் இது வந்து என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். வந்து இப்போ எஸ் ஆர்பிட்டாலாக இருந்துச்சு. எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்பெரிக்கல். ஸோ எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஆரை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ சை இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்? சை ஆஃப் ஆர். ஓகே. இதோ சப்போஸ் பி அண்ட் டி ஆர்பிட்டால் பி அண்ட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ஷனல் அண்ட் ஆங்குலர் டிபெண்டன்ஸ் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தீட்டா அண்டு ஃபை. ஸோ நமக்கு ஆர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் ஆர் மட்டும்தான் இருக்குது. தீட்டா ஃபை எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பை ஆர் ஸ்கொயர் டிஆர் இருக்கிறதுனால இது வந்து 1s வேவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் வந்து நார்மலைசேஷன் ஆஃப் 1s வேவ் ஃபங்க்ஷன். சப்போஸ் நமக்கு இதில் வந்து தீட்டாவோ ஃபையோ இருந்துச்சுன்னா அது 2p வேவ் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். நமக்கு ஆர் ஸ்கொயர் மட்டும் வந்திருக்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நார்மலைசேஷன் ஆஃப் 1s வேவ் ஃபங்க்ஷன். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 2. Identify the correct statement from among the following. ஸோ இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து the product of integral of the inverse of 2 wave function. ஸோ 2 வேவ் ஃபங்க்ஷன் வேவ்னாலே இதில் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இதுவாக இருக்கலாம், இன்னொரு வேவ் ஃபங்க்ஷன் இதுவாக இருக்கலாம். ஸோ 2 வேவ் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் வந்து த இன்டெக்ரல் ஆஃப் த இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் இது என்னவாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 2 வேவ் ஃபங்க்ஷன் டிஃபரண்ட் எனர்ஜிஸ் ஆர் வேனிஷ் தட் ஆர் ஆர்த்தோகோனல். ஸோ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, இன்வர்ஸ் வந்திருக்கனால இது வந்து ராங். ஓகே. தென் த ப்ராடக்ட் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் 2 வேவ் ஃபங்க்ஷன் இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஆஃப் டிஃபரண்ட் எனர்ஜி இதுவும் வந்து m is not equal to n டிஃபரண்ட் எனர்ஜி will vanish they are orthogonal. ஸோ vanishனா is equal to 0 வந்து vanish அல்லது they are orthogonal that indicates equal to 0. ஸோ அப்போ இதோட இன்டெக்ரல் தான் சொல்லியிருக்காங்க இன்டெக்ரல். ஸோ இது கரெக்டு தான். ஏன்னா இது ப்ராடக்ட்னு இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் 2 இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எனர்ஜி they are orthogonal equal to 0 அதுதான் ஆர்த்தோகோனல். ஓகே. தென் அப்போ இது வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் தான். அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். த ப்ராடக்ட் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் 2 வேவ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் வந்து இன்வர்ஸில் இருக்குது. இன்வர்ஸ் வந்தாலே அது வந்து ராங். 2 வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் எனர்ஜி வில் பி 1ன்னா அது வந்து ஆர்த்தோகோனல் கிடையாது, அது நார்மலைஸ்டு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்போ இது வந்து ராங். ஓகே. தென் த ப்ராடக்ட் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் 2 வேவ் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் எனர்ஜி will be 1 அது என்னது? நார்மலைஸ்டு. ஸோ இதுவும் ராங். ஓகே. ஸோ அதான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இவாலுவேட்டிங் த முதல்ல இந்த பிங்கிறது வந்து இந்த ஆப்ஷன் ஏயும் சியும் இஸ் இன்கரெக்ட்லி மென்ஷன். த இன்வர்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் போட்டிருக்கு, அதனால அது ராங். தென் ஆப்ஷன் பி வந்து இட் ஸ்டேட்ஸ் தட் இன்டெக்ரல் வில் பி 1 which describe normalized. அது வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணோம்? நார்மலைஸ்டு. ஓகே. 1னா நார்மலைஸ்ட், ஆர்த்தோகோனல்னா 0. ஸோ அதுதான் இங்கே என்ன இருக்குது? வேனிஷ் 0. ஓகே. they are orthogonal. the vanish that indicates 0. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 3. Identify the electronic configurations of rhodium. அட்டாமிக் நம்பர் வந்து 45. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை கிரிப்டான் இல்லை ஆர்கான் இந்த மாதிரி தந்திருக்காங்களா. இது வந்து ஒரு ஆக்டெட் வந்து ஒரு ஸ்டேபிளான
ஃபார்மில் இருக்குது. ஸோ ஸ்டேபிள் ஃபார்ம்னா அது வந்து நோபல் கேஸில் இருக்குது. வாட் ஆர் நோபல் கேஸ்? ஹீலியம், நியான், தென் ஆர்கான், கிரிப்டான், செனன், தென் ரேடான். ஸோ அப்போ ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, நியானோட அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18, தென் கிரிப்டான். இது ரெண்டுக்கு இடையில வந்து 8 வேரியேஷன், இது ரெண்டுக்கு 8 வேரியேஷன். தென் இங்கே வந்து 18 வேரியேஷன் இருக்கணும். அப்போ 36. தென் இதுக்கு இடையில 18 வேரியேஷன். ஸோ அப்போ 54. தென் இதுக்கு இடையில 32 வேரியேஷன் இருக்கணும். ஸோ அப்போ 76. ஓகே. ஸோ இந்த 32 வேரியேஷன் இருக்கும். இது படித்து வச்சுக்கோங்க. இது வந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இப்போ ரோடியம் அதோட அட்டாமிக் நம்பர் எப்படி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபிள் படி 1s2 2s2 2p6 தென் 3s2 3p6 தென் 3d 10 தென் 4s2 4p6 தென் 4d 10 4f 14 then 5s2 5p6 then 5d 10 then 6s2 6p6. ஓகே. இப்படி போகும். நம்ம இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னா இது வந்து கவுண்ட் பண்ணும்போது 45 வரணும். ஸோ இது 2 4 இப்படி தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து போகும் இந்த ஆர்டர். ஓகே. இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இதை எப்படி ஃபில் பண்ணணும்னா முதல்ல இதை கவுண்ட் பண்ணணும். 45 வரணும். 2 2 4 அடுத்து இந்த ஆர்டர் 10 12 அடுத்து இங்கே 12 18 20 30 36 38. ஓகே. ஸோ அப்போ இதில் தான் வந்திருக்கு 38. இதில் ஒரு 7 வரணுமா? 38. ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? வந்து ரோ இசட் அதோட அட்டாமிக் நம்பர் 45, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 தென் 4s2 3d10 4p6 5s2 தென் இதில் வந்து 4d இது வந்து 38 ஆச்சு. 4d 7 4d 7. ஸோ அப்போ நமக்கு வந்து இல்லை கிரிப்டான் தந்திருக்காங்க. கிரிப்டான் அதோட அட்டாமிக் நம்பர் 36. ஸோ அப்போ 36 இங்கே 45 இருக்குது. 45 36னால் இங்கே வந்து 15 9. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? வந்து கிரிப்டான் எழுதி அடுத்து மிச்சம் என்ன இருக்குது? இது வரைக்கும் 35 வருது. அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? 5s2 4d 7 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன இருக்கும்? கிரிப்டான் வந்து 4 இது வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ வந்து 4d 8 5s1. இப்போ எப்படி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கலாம். தென் பியில் வந்து 4d 10 இருக்குது. நமக்கு 4d 10 வராது. ஸோ இது வந்து ராங். ஓகே. தென் இது வந்து இதோட எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணால் 2 + 4 10 12 18 36 அட்டாமிக் நம்பர் இது இல்லை. ஓகே. தென் இது வந்து ஆர்கன்னா 18 கூட 2 20 26. ஸோ இதுவும் ராங். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிரிப்டன். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 4. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஜெனான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜெனானோட அட்டாமிக் நம்பர் என்ன? இப்போ தான் இதில் பார்த்தோம். ஜெனானோட அட்டாமிக் நம்பர் வந்து 54. அப்போது 54 வருதா? அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தந்திருக்காங்க. 54னால் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கணும்? வந்து 54 வரணும். அப்போ இதை கவுண்ட் பண்ணுவோமா? 2 4 10 12 18 20 30 36 38 48 54. ஸோ அப்போ 5p6 வரைக்கும் வரணும். ஓகே. ஸோ அப்போ இது வந்து 5s2 5p6 இது வந்து இதோட கிரவுண்ட் ஸ்டேட். ஆனால் நம்ம கொஸ்டின் என்னது? எக்ஸைட்டட் ஸ்டேட்னு தந்திருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? செனனோட அட்டாமிக் நம்பர் வந்து 54, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4d 10
5s2 5p6 இப்படி முடியுது. ஓகே, ஸோ இது கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட். இனி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கும்போது இங்கே வந்து இது 5p6, இங்கே எலக்ட்ரான் இருக்கா. இனி இந்த 5p6 இது 5p6. இனி என்ன வரலாம், இதில் வந்து 6 5pக்கு அடுத்து 5d10 சாரி வந்து இதில் ஒரு d ஆர்பிட்டல் 5க்கு அடுத்து 5pக்கு அடுத்து 5d10 இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு இது அடுத்து 6s2 இருக்கும். ஸோ இங்கே அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே என்னாகும், போகும். ஸோ அப்போ p ஆர்பிட்டாலேருந்து d ஆர்பிட்டாலுக்கோ அல்லது இந்த s ஆர்பிட்டாலுக்கோ அது வந்து 6s ஆர்பிட்டாலுக்கோ 5d ஆர்பிட்டாலுக்கோ அது ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இது கரெக்டு, ஆனால் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது வந்து நாட் கரெக்ட். ஓகே, தென் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் குளோரின் அதோட அட்டாமிக் நம்பர் என்னது 17. ஸோ 1s2 2s2 2p6 தென் 3s2 3p5 இதுதான் இதோட கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் தான் இது வந்து நமக்கு 3s2 3p5. ஸோ இங்கே என்ன இருக்குது 3p4 3d ராங். அடுத்து இப்போ வந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்டாக, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதில் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் இது வந்து d ஆர்பிட்டாலுக்கு ஸ்ப்ளிட் ஆகலாம். ஓகே, d ஆர்பிட்டாலுக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். இங்கே வந்து இங்கே போகலாம். அப்படி போகுச்சுன்னா இங்கே 3p4 ஆகும், இங்கே 3d1 ஆகும். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போகும். ஓகே, ஸோ அப்படி போகும்போது இங்கேருந்து ஒன்று போய் இங்கே 1 ஆகலாம். அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இங்கே கொடுத்துருக்கு, இது கிரவுண்ட் ஸ்டேட் இல்லை. ஸோ நெய்தர் A நார் B இது ரெண்டுமே வந்து கரெக்ட் இல்லை, ராங் தான். Okay, then question number 5. Reading the following statements about SF4 வந்து சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைட். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அதில் எது வந்து அந்த ரெண்டு கரெக்டுங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து தேர் ஆர் 5 ஆர்பிட்டால்ஸ் ஆன் த சென்ட்ரல் அட்டம். ஸோ சென்ட்ரல் அட்டம் என்னது எஸ். அப்போ சல்ஃபர் அதோட அட்டாமிக் நம்பர் 16, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 தென் 3s2 3p4. ஸோ இது வந்து எஸ் ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில், இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட் கம்ப்ளீட்லி ஃபில், செகண்ட் செல் கம்ப்ளீட்லி ஃபில், தேர்டு செல் தான் இன்கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா இல்லை 6 ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகணும், தென் d ஆர்பிட்டாலும் இருக்குது, இது வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில். ஸோ இதுதான் இதோட பேலன்சி, 6ங்கிறது அதோட பேலன்சி. ஓகே, ஸோ இப்போ ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, அதில் வந்து எத்தனை வேலன்ஸ் இந்த இருக்குது, இங்கே 1 2 3 வெயிட் வந்து வந்து சல்ஃபர் இல்லை எத்தனை 6 வேலன்சி. இப்போ கார்பன்னா அதில் 4 வேலன்சி இப்படி போடுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து 6 வேலன்சினா வந்து 1 2 3 4 தென் ரிமைனிங் 5 6 வந்து ஒரு லோன் பேர். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து 4 பாண்ட் பேர்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ சல்ஃபர் இருக்குது, சல்ஃபரை சுற்றி எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது அடுத்து அதுக்குள்ள எத்தனை லிகண்ட் இருக்குது 4. ஸோ இப்போ எப்படி போட்டுக்கலாம் 1 ஃப்ளோரின், ஒரு ஃப்ளோரின், இங்கேருந்து ஒரு ஃப்ளோரின், தென் இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின். ஸோ 4 பாண்ட் பேர், தென் 1 இது வந்து லோன் பேர். ஸோ 1 லோன் பேர், இதுதான் இதோட ஸ்டெரிக் நம்பர். ஓகே, ஸ்டெரிக் நம்பர்னா 4 + 1 5, 4 + 1 5, 5னா இது எப்படி எழுதிக்கலாம் sp3d ஹைப்ரிடைசேஷன் எழுதிக்கலாமா. அப்போ இதை கவுண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் வந்து 3 d ஆர்பிட்டால் 1. ஸோ டோட்டலாக 5. ஸோ அதுதான் அதோட ஸ்டெரிக் நம்பர். ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது வந்து இது சீசா ஷேப், சீசாலையும் அடுத்து
ஸோ இது பார்த்தோன்னா இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, ஸோ அப்போ இந்த 4 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர் SF4 ஹேஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஸோ இது பார்த்தோன்னா போத் A அண்ட் B. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் 5 கொஸ்டின்ஸ் NTPC எக்ஸாம் இந்த லாஸ்ட் இயரில் இந்த 2023 உள்ள அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் ட்ரைனிங் எக்ஸாமில் உள்ள இந்த 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தென் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.